ஸோ guys எல்லாருமே ஆட்டோமேட்டிக் குணாத்தி நண்ப வணக்கங்கள். ஸோ இன்னைக்கான காம்படி டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஆல் நியூ 2025 RTR 310 வந்து கிடைச்சிருக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக. பழைய RTR 310 கம்பேர் பண்ணும்போது புது RTR 310 என்ன மாதிரி அப்டேட்ஸ்லாம் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் வந்து போட்டுருங்க. லேட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட லுக்ஸை பற்றி நம்ம வந்து பேசுவோம். ஸோ லுக்ஸ் வைஸ் என்ன அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வந்து கலர் தாங்க. ஸோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபைரி ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கலர் ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய RTR 310 வந்து அந்த எல்லோ கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு அது பெரிய பெரிய லெவலில் அந்த கலர் வந்து அக்ரெசிவ் வந்துட்டு இருக்காது. பட் இந்த ரெட் வந்து கம்ப்ளீட் அக்ரெசிவ்னஸ் எடுத்து வருது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த புது கிராஃபிக்ஸ் வந்துட்டு அந்த அக்ரெசிவ்னஸ் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து சீக்வன்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீக்வன்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்லேயே இருக்கட்டும் தனியாக வாங்கி நம்ம வந்து நிறைய பைக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் என்ன மாற்றிருக்கீங்க, நாங்களே டிஃபால்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் குட். ஸோ லுக்ஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் கிளட்ச் பிளேட். ஸோ டிரான்ஸ்பரண்ட் கிளட்ச் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக RR 310 2025 எடிஷனில் வந்து எடுத்துவாங்க அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளட்ச் பிளேட். அப்படியே வந்துட்டு RTR 310 வந்து எடுத்து வந்துட்டாங்க. ஸோ இது லுக்ஸ் வைஸ் வந்துட்டு நமக்கு இன்னும் ஒரு விஷுவலாக நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபோர்த் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க அலுமினியம் ஃப்ரேம் ஹேண்டில் கார்ட்ஸ் தான். ஸோ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பிளாஸ்டிக்லாம் வந்து கொடுக்காம ஸோ இந்த சைடு வந்து ஃபுல்லாக அலுமினியம் வந்து கொடுத்துறாங்க. ஸோ டிவிஎஸ் பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல, ஒரு நல்ல சாலிடான பில் குவாலிட்டி வந்துட்டு இருக்கும். ஸோ முன்னே வந்து பார்த்தீங்கன்னா 312cc இன்ஜின்னா 35 bhp and 28 Nm of torque ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதே இந்த வந்து கொடுத்துறாங்க. பட் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புது ஸ்ப்ராக்கெட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ப்ராக்கெட் வந்துட்டு பழைய ஸ்ப்ராக்கெட்டோட லைட்டாக பெருசு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிராஃபிக் கண்டிஷன்ஸ்ல ஒரு நல்ல மிட் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முன்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் கண்டிஷன்ல நிறைய ஜர்க்கினஸ் வந்து இருந்தது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இப்போ ஸ்ப்ராக்கெட் சைஸ் வந்து லைட்டாக பெருசு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா நீங்க வந்துட்டு லோவர் RPMஸ்ல இருக்கீங்கனாலும் நீங்க அடிக்கடி டவுன் ஷிஃப்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு வராது. ஸோ ஒரு நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் இருக்கிறதால லோவர் RPM வந்து நல்ல மிட் ரேஞ்ச் இருக்கு, நல்ல ஹை எண்டுக்கு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இதனால டாப் எண்ட் வந்து அடி வாங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் எனிவே ஒரு நல்ல மிட் ரேஞ்ச் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் த்ராட்டல் சிஸ்டம் வந்துட்டு இன்னும் ரிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா முன்ன வந்துட்டு நம்ம எவ்வளவு திருகுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸலரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ரைட் பை ஒயர் சிஸ்டம்ல வந்துட்டு நீங்க எவ்வளவு குயிக்காக திருகுறீங்களோ அவ்வளவு குயிக்காக உங்களோட த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் குட். ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் ரிவ்யூ பண்ணும்போது தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ ரைட் ரிவ்யூ வந்து இப்போதைக்கு நம்ம இந்த பைக் வந்து அவைலபிள் கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்துட்டு பண்ணுவோம். அண்ட் சீட்ஸ் பொறுத்தவரை பழைய RTR 310 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூல் சீட்ஸ் வந்து வந்துடும். ஸோ இப்போ அந்த கூல் சீட்ஸ் கம்ப்ளீட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல குஷன் உள்ள சீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு டைனமிக் கிட்ஸ் அண்ட் டைனமிக் ப்ரோ கிட் வந்து வரும். ஸோ டைனமிக் கிட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், பிராஸ் கோட்டட் செயின் வந்து வரும். லிஸ்ட்டும் அதோட பிரைஸ் லிஸ்ட்டும் எவ்வளோ வருது அப்படின்ற ஸ்க்ரீனில் போடுறேன். டைனமிக் ப்ரோ கிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து புதுசாக எடுத்து வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லான்ச் கண்ட்ரோல் வந்து எடுத்துருவாங்க. ஸோ லான்ச் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது 7250 RPMல ஒரு சாலிடான லான்ச் நீங்க வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க 310cc இன்ஜினை சாலிடா ஒரு 7200 RPMல நீங்க லான்ச் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு புல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கார்னரிங் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ இப்போ டைனமிக் ப்ரோ கிட்ல என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அப்படியே ஒரு லிஸ்ட்டாக போட்டு வரேன், பார்த்துக்கோங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 3.12 lakhs கிட்ட வந்துட்டு வருது. டாப் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.8 lakhs கிட்ட வந்துட்டு வருது. ஸோ டாப் வேரியன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு டைனமிக் கிட் அண்ட் டைனமிக் ப்ரோ கிட் எல்லாமே சேர்ந்து தான் வந்துட்டு வரும். ஸோ பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எல்லாம் வந்துட்டு வரும். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீலெஸ் ரைடு வந்து கொடுத்துறாங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ இருக்கிற ஒரு பைக்கு. ஸோ டாப் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஷோரூமில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதையும் வந்து நம்ம திருப்பி பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த 310cc செக்மெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ வர காம்படேட்டர்ஸாக இருந்த ஹோண்டா CB300R, BMW G310R, ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல காம்படேட்டராக இந்த பைக் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த பைக்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறதால இப்போ ஒரு செக்மெண்ட் கிங்காகவே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கோட காம்படேட்டர்ஸ் வேற யாராவது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதை பத்தி நம்ம வந்து பேசலாம். TFTலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டி லாங்குவேஜ் அப்டேட்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒரு மினிமல் UI லாக் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு பெருசாக இருக்க மாதிரி வந்து தெரியல. பட் ஆனால் வந்து ஒரு ஸ்மூத் மூவ்மெண்ட் இல்லாத மாதிரி வந்து எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் ஆல்ல போட்டுருவாங்க. அப்போ நம்ம போட்டு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே, நீங்கள் நம்ம சேனல் விசிட் பண்ணல அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஆட்டோமேட்டிக் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் வேற என்ன பைக்ஸ் வேற என்ன காஸ்ட்ல ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ அதை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ இதோட பெட்டர் இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் இட்ஸ் யோர் ஆட்டோமொபைல் குமார்.